சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆர்ஆர்பி ஏஎல்பி ப்ரீவியஸ் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஆர்ஆர்பியில் இதுக்கு முந்தின கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பாருங்கள், நார்மலாக வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா டைமிங் கான்செப்ட் கொண்டு வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். வாங்க இப்போ என்ன கொஷின் கேட்டுக்கான்னு பார்ப்போம். இப்போ ஏ -14 + 4 அண்ட் பி 4 - 14 தென் ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ நம்மகிட்ட என்ன இருக்குனாக்க ப்ராக்கெட் போட்டாலும் -14 + 4, அப்போ ஏ ஈக்குவல் டு -14 + 4 -10. இங்கே பி என்ன இருக்குனாக்க பி ஈக்குவல் டு 4 - 14. 4 - 14 எவ்வளவு? இதுவே -10 தான். பி ஆல்சோ -10. நமக்கு தேவை ஏபினா ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணணும் அர்த்தம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ -10, பிக்கு வேல்யூ -10, மைனஸ் ப்ளஸ் 10 × 10 100. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டினை சால்வ். 78 டிவைட், இங்கே ப்ராக்கெட் -4 + -3 ப்ராக்கெட் ஆஃப் again bracket 27 divide bracket -18 divide -2 bracket. நம்ம இதுக்கு போர்ட் மாஸ் ரூல், பேசிக் ரூல்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து bracket. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 78 இதில் இன்னர் bracket, இதை இன்னர் bracket. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? -4 + -3 ஆஃப் bracket 27 டிவைட், இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கனாக்க 9, மைனஸ் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அப்போ 9 + 9, அப்போ இந்த ப்ராக்கெட் போயிடும். ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் 78 டிவைட் -4 + -3 ஆஃப், இது ரெண்டு 27 டிவைட் 9 3 வந்தோடனே இங்கே ப்ராக்கெட் வரும். அனதர் ப்ராக்கெட் இருக்கு. 78 டிவைட், இங்கே பிளஸ் பிராக்கெட் ஆஃப். இந்த பிராக்கெட்மே என்ன மீனிங்? இதுதான். இது மீனிங் ஒரே நம்பர் தானே இருக்கு, அதனால பிராக்கெட் கூட எடுத்துடலாம். இப்போ -3 ஆஃப் 3 9, அப்போ -4 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் -9. அப்போ 78 டிவைட், ரெண்டுமே மைனஸ்னால -13. அப்போ -13 டிவைட் பண்ணணும். இங்கே ப்ராக்கெட் கூட எடுத்துடலாமே, ஒரு நம்பர் தானே இருக்குது. எடுத்தீங்கன்னாக்க 78 டிவைட் -13 ஈக்குவல் டு -6. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா -6 இஸ் கரெக்ட்லி, பெர்ஃபெக்ட்லி ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 2 and 98. ஃபர்ஸ்ட் மீன் ப்ரொபோர்ஷனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு பிக்கு மீன் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரூட் எடுக்கணும். தட்ஸ் ஆல். இதே வந்து மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் எனி 2 numbers. அப்போ அதுக்கு என்ன வந்துடும்? மீன் ப்ரொபோர்ஷனு ரூட் ஆஃப் 2 × 98. அப்போ இதுக்கு நம்ம பார்க்கணும். ரெண்டையும் மல்டிபிள் என்ன வந்துடும் உங்களுக்கு? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கனாக்க 196. இப்போ 196 ரூட் எடுத்தால் என்ன வந்திருக்கும்? 14. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 14 இஸ் ஆன்சர். அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் எனி 2 numbers அப்படி கேட்டால் ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னாக்க அதுக்கு பேர் மீன் ப்ரொபோர்ஷன். ரைட்டா? ஸோ இந்த மீன் ப்ரொபோர்ஷன் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 and 2 இந்த நம்பர். இதில் இந்த நம்பரில் பிளேஸ் வேல்யூவோட 2ஓட பிளேஸ் வேல்யூ 4ஓட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ கண்டிப்பாக தெரியணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4, அடுத்து பிளேஸ் வேல்யூ ஆஃப்
2. ஈஸியாக எப்படி வச்சுக்கிறோம்னா எதுவுமே யோசிக்க வேண்டாம். இங்கே 4 இங்கே இருக்கு பாருங்களேன், இங்கே 4 இங்கே இருக்கா, 4 போடுங்க. எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 நம்பர் இருக்கா? அப்போ 40. அவ்வளோதான். புரிஞ்சுதா? பிளேஸ் வேல்யூனா இங்கே 4 அப்படியே போட்டு 4க்கு அடுத்து எத்தனை நம்பர்? 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்குல்ல, அப்போ 40. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 கடைசி தானே இருக்கு, எங்கிட்ட நம்பரே இல்லைல்ல. அப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2னா 2 தான். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 8 9 9 9 3. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 39,998 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் an alloy of German silver, the ratio of copper and zinc. காப்பரும் ஜிங்கோட ரேஷியோ வந்து 17:7 கொடுத்துருக்காங்க. While that of nickel and zinc, நிக்கல் அண்ட் ஜிங்க் வாஸ் 4:3. நம்ம இங்கே ஜிங்க் இருக்கனால இங்கே தான் ஜிங்க் எழுதணும். நம்மளுக்கு ஜிங்க் இன்ட்டு நிக்கல் போடுதுங்க. அப்போ ஜிங்கில் இருக்கிற ஜிங்கில் அளவு 3, நிக்கல் அளவு 4. ஏன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பண்ணும்போது இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அதனால என்னதுன்னா காப்பர் ஜிங்கோட ரேஷியோ கொடுத்தாங்க. இங்கே கொடுத்தது நிக்கல் டு ஜிங்க்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை ஜிங்க் டு நிக்கல். அப்போ ஜிங்குக்கு என்ன இருக்குது? 3 டைம்ஸ், நிக்கலுக்கு வந்து 4 டைம்ஸ். அப்போ 3:4. அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் காப்பர் டு ஜிங்க் டு நிக்கல். அப்போ காப்பர் ஜிங்கு நிக்கல் இதனுடைய ரேஷியோ வேணும். அப்போ நம்மளுக்கு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிப்பாக இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்மளோட ஈக்குவலாக இல்லாத போது நம்ம என்ன செய்யணும்னாக்க ஜிக்ஜாக் ABC அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 17 × 3 3 × 7 4 × 7 × 4 அவ்வளோதான். ஜிக்ஜாக் பண்ணாலே போதும். வேறு எதுவுமே இந்த எழுதி ஈக்குவல் பண்ணி அப்படிலாம் செய்வாங்க, அப்படி செய்ய வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாலே ஜிக்ஜாக். அப்புறம் ரெண்டு காமன் டிவைட் ஆகுதா அப்படின்னா காமன் டிவைட் ஆகலை, அப்புறம் மல்டிப்ளை தான். அப்போ 351 21 78. அப்போ ஆன்சர் வந்து 51 21 28. திஸ் இஸ் ஆன்சர். அது கிளியர்? ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்க வேகமாக போடலாம். எஸ், குட். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் மதுரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது. நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மெயினாக இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரயில்வே எக்ஸாமை பொறுத்தளவில் என்னன்னாங்க ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸ், ஆனால் வேகமாக ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் போடணும். அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ரயில்வேலேருந்து ஒரு 23 இயர்ஸாக வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு மூச்சாக நம்ம மாணவர்களை தமிழ்நாடு மாணவிகளை வேலைக்கு அமர்த்தும் அடிப்படையில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்களாக்கு இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். வருவதற்கு முன்பாக 1000 முறை யோசிங்க. எங்கள் இன்ஸ்டியூட் நல்லா விசாரித்து பாருங்கள், எங்களுடைய பேக்ரவுண்ட் விசாரித்து பாருங்கள், எங்கள் யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தவங்களோட பர்ஃபெக்டாக ஈஸியஸ்ட் கான்செப்டில் வித்தவுட் ஃபார்முலாவில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கிளாஸில் மினிமம் ஒரு கிளாஸுக்கு 20 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே கிடையாது. நம்ம ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 20 அண்ட் பிலோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதை பொறுத்தவரை இண்டிவிஜுவல் கண்டிப்பாக வேணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் நீங்கள் எல்லா பேருமே பாஸ் பண்ணணும். இப்போ காலேஜில் அப்படி கிடையாது. காலேஜில் புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி நம்ம உட்காந்துருப்போம், என்ன வெளியில் போயிடுவோம். ஆனால் கடைசியில் ஏதாச்சும் எழுதுவோம், பாஸ் ஆகிட்டு வந்துடுவோம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் எல்லா பேருமே பாஸ் பண்ணணும். அப்போ எல்லா பேருக்குமே தெளிவாக தெரியணும். அப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இண்டிவிஜுவல் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும். ஒரு ஃபேக்கல்ட்டியோட இண்டிவிஜுவல் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸாக நம்ம டீச் பண்ணணும். சில பேர்த்துக்கு வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், சில பேர்த்துக்கு வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள புரிய வச்சா தான் நம்ம எல்லாத்தையும் வேலை வாங்க வைக்க முடியும். புரிஞ்சது? அதனால் இண்டிவிஜுவல் இருந்தால் மட்டுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும், எழுதிட்டு பாஸ் பண்ண முடியும்.
கண்டிப்பாக ஒரு ஃபேக்கல்ட்டியோட இண்டிவிஜுவல் கண்டிப்பாக வேண்டும். அதற்கு நாங்கள் வந்து எங்களுடைய கைடன்ஸ், எங்களுடைய உங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஈஸியஸ்ட் சொல்லிக் கொடுப்போம். என்ன டவுட் கேட்டாலும் இமீடியட்டாக கிளியர் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கனால நீங்கள் போய் தப்பு பண்ணி ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டே நினைக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் முதலே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிடுவோம். எங்கெங்கெல்லாம் தப்பெல்லாம் பண்ணுவோம், இந்த தப்பை விடக்கூடாது, இங்கே கரெக்டாக செய்யணும், இந்த கொஷினை வந்து ஃபஸ்ட்டு எந்த கொஷினை நீங்கள் எடுக்கணும், எந்த கொஷினை விடணும், எந்த கொஷின் கடைசியில் செய்யணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் இருக்குது. ஹாஸ்டல் எங்கள்கிட்ட இருக்குது. லேடிஸ் ஹாஸ்டல் மாடியில் இருக்குது, ஜென்ஸ் ஹாஸ்டல் 2 தெரு தாண்டி இருக்குது. வெளியூர் நபர்கள் தாராளமாக தங்கி படிக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.